எல்லாரும் முழங்கால் படியிட்டு தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக 2025 வருஷத்தின் 2வது மாதத்தின் முதல் ஓய்வு நாள் கால வேளையில அடியேனை உங்களையும் காண செய்த கிருபைகளுக்காக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து இம்மட்டும் தேவன் நம்மளை நடத்தி வந்த கிருபைகளை நினைவு கூர்ந்து எல்லாரும் வாய திறந்து பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆராதனை முழு பெருப்படுத்தி நடத்தும்படியாக இந்த பரிசுத்த நாளாகி இந்த ஓய்வு நாளின் ஆராதனை துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாக விசேஷித்தமாய் இந்த நாளில் நடக்கிறதான ஒவ்வொரு பகுதியையும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்து நம்மளுடைய இந்த திருவிருந்து ஆராதனையிலும் தேவன் பங்கு கொள்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் பரிசுத்தப்படுத்தும்படியாக கொடுக்கிற எண்ணெயும் பெற்றுக்கொள்கிற உங்களே தேவன் பரிசுத்தப்படுத்தி அங்கீகரிக்கும்படியாக நம்ம தான் பாஸ்டர் மச்சேபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிப்பார் கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஒரு சில பாடலுக்கு நேராக கலந்து செல்லும். நம்ம திலக்கு தானே பிரதர்ஸ் வந்து ஒரு சில பாடல்களை நடத்துவாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வருடத்தின் 2ஆம் மாதம் முதல் ஓய்வு நாளுக்காக முதல் பாடல் உம்பாதம் பணிந்தேன். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோமா? உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் பணிந்தே
பாடுவோமா? உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ள பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ள பொங்குதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்காக இரண்டாவது பாடலாக எஜமானனே என் இயேசுராஜனே எங்களோடு சேர்ந்து உற்சாகமாக கையில் தட்டி பாடுங்கள். சித்தம் செய்வதுதானே என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எல்லாரும் உற்சாகமாக கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசுராஜனே, எஜமானனே என் இயேசுராஜனே. என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ.
எஜமானரே என் இயேசு ராஜனே. ஹல்லேலூயா. உற்சாகமாக ஹல்லேலூயா. பகுதி மூலமாக நம்மளோடு கர்த்தர் இடைப்பட்ட கிருபைகளுக்காக கண்களை மூடி ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. தேங்க்யூ பிரதர்ஸ். அப்படியே நம்ம யாவரும் எழுந்து நிற்போமா. சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 99ஆம் சங்கீதம். நம்ம திலகுதான் அருமையான பிரதர் இமானுவேல் நாதன் ஐயா அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. 732ஆம் பக்கத்துல இருக்கு. மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. வாசிக்க வேண்டிய சங்கீதம் 99. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பலாக. அவர்கள் கேர்பின்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. நம்முடைய தேவனாய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். மேக சம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கைக்கொண்டார்கள். நம்முடைய தேவனாய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். வாசிக்க வேண்டிய சங்கீதம் வாசித்தாயிட்டு கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமென். தேங்க்யூ பிரதர். நம்ம யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 5ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமே வாசிப்போமா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவன் அபரிதமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. அப்படியே உட்காருவோம். நம்ம நேரடியாய் தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2025ஆம் வருஷத்தின் 2ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் என் தேவன் சபைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் தேவன் கொடுத்ததான ஒரு வாக்குத்தத்தம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. அதற்கு அவர்னாலே இயேசுவானவர் மோசேயை நோக்கி, இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம். காரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. அவர் இந்த மாதத்துல எனக்கு செய்ய போற காரியம் மிகவும் பயங்கரமும் அதிசயமாய் இருக்கும் என்று விசுவாசத்தோட ஹalleluya ஹalleluya அது காண்பீங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு 3 விதமான காரியம் சொன்னேன். டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்பொழுது என் தேவன் இந்த உடன்படிக்கை செய்வார், எப்போது இந்த உடன்படிக்கை நாம பெற்றுக்கொண்டு என் தேவன் அதிசயமான பயங்கரமான காரியங்கள் செய்வார்னா சொல்லுங்க பார்க்கலாம். 3 காரியங்களை சொன்னேன். 4ஆம் வசனத்துல சொன்னேன், 8ஆம் வசனத்துல சொன்னேன். அதுலயே பாத்தீங்கன்னா 26ஆம் வசனத்திலையும் 35ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தையும் சேர்த்தாற் போல சொன்னேன். 3 விதமான காரியங்களை சொன்னேன். அல்லேலூயா. மாதத்திலையும் 3வது பாயிண்ட் நான் பேசல. ஆமென். இந்த மாதத்துல இந்த 3வது பாயிண்ட் காணிக்கை குறித்து நான் பேச போறது இல்ல. அல்லேலூயா. ஆனா நடுவுல இன்னைக்கு உண்டான பிரசங்கத்துல 3வது பாயிண்ட் ஒண்ணு வரும். அல்லேலூயா.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். அவர் உங்களிடத்துல இந்த 2ஆம் மாதத்துல ஒரு உடன்படிக்கை செய்வார் என்றால் உங்கள் ஜனங்களுக்கு முன்பாக என் தேவன் பயங்கரமான அதிசயமான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த மாதத்துல எப்போது தேவன் நம்மளிடத்துல உடன்படிக்கை செய்வார்? 3 விதமான காரியம் சொல்லியிருக்கார். டக்கு சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உண்டான தலைப்புக்குள்ளாக கடந்து வருவோம். 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. முதல் தலைப்பு, அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்தான். போதுமா? அதிகாலமே எழுந்து தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில ஏறினான். அப்ப என்ன அர்த்தம்? இன்னைக்கு உண்டான தலைப்பு எழுதுறவங்க எழுதிக்கோங்க. அவர் கட்டளைகளுக்கும் சொல்லுக்கும் கீழ்ப்படிந்து கை கொண்டால் இந்த மாதத்துல தேவன் உங்களிடத்துல ஒரு உடன்படிக்கை செய்து பயங்கரமான அதிசயங்களை செய்வார். தலைப்பு இன்னைக்கு உண்டான தலைப்பு மட்டும் சொல்றேன். அவர் கட்டளைகளுக்கும் சொல்லுக்கும் கீழ்ப்படிந்து கை கொண்டால், அவர் கட்டளைகளுக்கும் சொல்லுக்கும் கீழ்ப்படிந்து கை கொண்டால் தான் இந்த மாதத்துல என் தேவன் உங்களிடத்துல ஒரு உடன்படிக்கை செய்வார். அப்பொழுதுதான் நீங்க பயங்கரமான அதிசயங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. யார் இந்த கட்டளைகளும் அவருடைய சொல்லுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்தார்களா? வாசித்த சங்கீதங்களின் புஸ்தகம் 99ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல படிச்சவங்களுக்கு தெரியும், ஆண்டவர் ஜனங்களோடு பேசணும்னாலும் மோசையோடு பேசணும்னாலும் ஆண்டவர் எப்படிதான் இறங்குவாரா? மேகஸ்தம்பத்தின் மூலமாய் தான் இறங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழி நடத்தினார்னா மேகஸ்தம்பத்தின் நிமித்தமாய் தான் வழி நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஒரு பாட்டு பாடும்போது கூட பாடுவோம், ஒரு மகிமையின் மேகம். கடந்த மாதத்துல என் தேவன் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாய் சொல்லி எதெல்லாம் நீங்க செய்யலையோ, இந்த 34ஆம் அதிகாரம் மோசே கரெக்டா இருந்திருந்தார்னா, ஜனங்கள் கரெக்டா இருந்திருந்தாங்கன்னா இந்த 34ஆம் அதிகாரத்துக்கு எப்படி சொல்றது வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. கரெக்டா? என்ன நடந்தது? அதுக்கு முன்பதாக மோசே போறாரு, ஆண்டவர் தன் கைகளினால ஒரு கற்பலையை எழுதுறாரு. அதுல கட்டளைகளை தேவன் எழுதி இதை உங்கள் ஜனங்களுக்கு தெரிவிப்பாயாக, அவர்கள் இதை பின்பற்றுவார்களாக. ஆமென். ஹலோ, ஆண்டவருக்கும் ஊழியக்காரருக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை. ஆமென். இங்க கவனிங்க பிரதர், திடீர்னு கேள்வி கேட்டுருவேன். இத போயிட்டு மேல மோசேயும் ஆண்டவரும் முகமுகமாய் பேசிட்டு இருக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை தெரியப்படுத்துறார். மோசே இடத்துல என்ன சொல்றாருன்னா, நீ சீக்கிரமா கீழே இறங்கு, உன் ஜனங்கள் அங்க எனக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். யாருமா? ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, பாஸ்டருக்கு தெரியாது, ஊழியக்காரருக்கு தெரியாது, ஆண்டவரோடு இணைந்து பேசிட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா என் தேவன் அறிவார் நீங்க என்ன தவறு செய்கிறீர்கள், என்ன தேவனுக்கு விரோதமான காரியம் செய்கிறீர்கள். ஆமே. அது அங்கிருந்து இறங்கி வரும்போது தான் ஜனங்கள் குடித்து வெறியாட்டம் ஆடிக்கொண்டு இருக்கும் போது அதை பார்த்து தேவனை வணங்காதபடிக்கு கன்றுக்குட்டியை செய்ததினால மோசே எரிச்சல் உண்டாகி அந்த தேவன் எழுதிய கற்பலைகளை மலையின் கீழே போட்டு உடைச்சிட்டான். ஆமே. நான் சொல்ல வரது புரியுதுங்களா? கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை யாரு கொண்டு வழி நடத்தும்படியாக தேவன் அழைத்தார்? மோசே மேல போனோன்னு ஜனங்கள் யாரை கேட்டாங்க? ஆரோனை பார்த்து. மோசேக்கு என்ன ஆச்சோ தெரியல, அவன் இத்தனை நாள் ஆச்சு, அவன் உசுரோட இருக்கிறானா கூட தெரியல. ஆமே. அதனால எங்களுக்குன்னு ஒரு தெய்வத்தை உருவாக்கு. யார் இடத்துல? ஆரோன் இடத்துல. அவனும் ஒரு ஊழியக்காரன் தான், இல்லைன்னு சொல்லல. யாருக்கு ஊழியக்காரன் அவன்? கவனிங்க புரிஞ்சுக்கோங்க. இது டஃப் சப்ஜெக்ட் தான். நான் இன்னும் இன்ட்ரோடக்ஷன்ல தான் இருக்கேன். இது இன்ட்ரோடக்ஷன் முடிச்சு கடகடன் ஒரு 15 நிமிஷத்துல இந்த பிரசங்கத்தை முடிச்சிருவேன். ஏன்னா இது புரியாம நீங்க கடந்து போக கூடாது. மோசே தேவனுக்கு ஊழியக்காரன். மோசேக்கு ஊழியக்காரன் யாரு? ஆரோன். ஜனங்கள்
தேவனுக்கு ஊழியக்காரனுக்கு மதிக்கல. யார் இடத்துல போய் நிக்கிறாங்க? ஆரோன் இடத்துல போய் நின்ன உடனே புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய மேய்ப்பன் யார் என்று ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கண்ட இடத்துல போய் உங்கள் பலிகளை செலுத்தாதீங்க. கண்ட இடத்துல போய் ஜெபம் பண்ணிக்காதீங்க. கண்ட இடத்துல போய் உங்களுடைய காரியங்களை வாய்க்கும்படியாக யார் மூலியமாவது எனக்கு ஏதாவது கிடைச்சது வாய்ப்பே இல்லை. எந்த ஒரு மேய்ப்பனால நடக்கணும்னு வைக்கிறாரோ அந்த மேய்ப்பனால தான் நடக்கும். நீங்க எல்லாம் சும்மாலாம் இங்கெல்லாம் உட்காரல. தேவன் நீங்கள் அவரை தெரிந்து கொள்ள அவர் உங்களை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவருக்கு தெரிய எந்த நேரத்துல எதை கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால கண்ட உபதேசங்களை தயவு செய்து கேட்காதீங்க. உங்களுடைய மேய்ப்பனுடைய உபதேசத்தை கவனமாய் கேளுங்க. ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்ல வரேன்னா, பிற்காலத்துல அப்படியே போய் பார்த்தீங்கன்னா மோசேக்கு விரோதமா ஆரோன் எழும்பிடுறான். யாரு? தன் மனைவி நிமித்தமாய் ஆரோன் எழும்பி மோசேயின் இடத்துல, ஏன் உன்கிட்ட மட்டும் தான் ஆண்டவர் பேசுவாரா? என்கிட்ட எல்லாம் பேச மாட்டாரா? உன்கிட்ட மட்டும் தான் ஆண்டவர் பேசுவார், ஏங்க அவங்க கிட்ட மட்டும் தான் பேசுவாரா? இங்கே இருக்கிறோம், நம்மளும் இருக்கிறோம் நிறைய பேர். ஆமா, ஜெபம் பண்ண மாட்டேன்னா அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ண நடக்காதா? ஒன்று சொல்லட்டுமா, ஒரு மேய்ப்பனுக்கு தான் தெரியும் எந்த ஆடு ஒழுங்கா நடக்கும், எந்த ஆடு நொண்டி நடக்கும், எந்த ஆடு பால் ஒழுங்கா குடிக்கும், எந்த ஆடு பால் ஒழுங்கா குடிக்காது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு தான் தெரியும். இப்போ பிரித்திகாக்கு பிடிக்காது, கனிக்கு பிடிக்கும். கரெக்டா? ஒரு சில காரியம் பிரித்திகாக்கு கனிக்கு பிடிக்காது, பிரித்திகாக்கு பிடிக்கும். தோசை மறுவலா ஊத்துனா இந்த பிள்ளைக்கு பிடிக்கும். தோசை கல் தோசை மாதிரி செஞ்சா இந்த பிள்ளைக்கு பிடிக்கும். ஆமென். மனுஷர்களாகிய நீங்களே இவ்வளவு காரியங்களை அறிந்திருக்கும் போது உங்களையும் என்னையும் படைத்த என் தேவன் எல்லாவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பொறுமை ரொம்ப முக்கியம். அப்போ மோசேக்கு விரோதமாய் யாரு பேசுறா? மோசேயின் ஊழியக்காரனே பேசலாம். மோசே யாரு? ஊழியக்காரன். மோசேக்கு கீழே இருக்கிறவ தான் ஆரோன். ஆரோனும் அவரும் மனையும் பேசின உடனே ஆண்டவர் கோபம் பட்டுறாரு. தயவு செய்து இந்த கவனிங்க, நான் சும்மாலாம் பேசல, பைபிள்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் கோபப்பட்டு ஒரு இடத்துல மோசே கிட்ட சொல்றாரு, ஆரோனையும், ஆரோனுடைய மனைவி பேர் என்ன? மீரியாம். ரெண்டு பேரும் ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேசினதுனால, கவனிங்க 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 கவனிங்க, ஆண்டவர் அவங்களை கூப்பிட்டுறாரு. வா, அவங்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்றாரு. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வர வச்சுட்டு, மோசே நீ வெளியேறு, அவங்க ரெண்டு பேரும் மாட்டான். நீங்க மோசேக்கு விரோதமாய் பேசினதற்கு அவன் என்ன செய்தான்? அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். யார் சொல்றா? சாட்சி யார் சொல்றா? தேவன் மோசேயை குறித்து சொல்லுகிறார். நான் அதுதான் போன வருஷத்தின் கடைசியில சொன்னபோது சொன்னேன், மற்றவர்களை குற்றப்படுத்துறதுக்கு நீங்க யார்? யாரும் குற்றப்படுத்தாதீங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, முக்கியமா எந்த ஊழியக்காரையும் குற்றப்படுத்தாதீங்க. ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேசிடாதீங்க. என்ன நடந்து தெரியுமா? போய் வீட்டுல போய் வாசித்துக்கோங்க. அந்த மீரியாம் ஊழியக்காரனுடைய மனைவியா இருந்தாலும் குஷ்டரோகம் வந்துச்சா? நானா இருக்கட்டும் பாஷமா இருக்கு, நானும் எடுத்துதான் வச்சிருக்கேன், எனக்கு டைம் இல்லை. குஷ்டரோகம் வந்துச்சா? பிரயாணப்படுகிறது. அந்த குஷ்டரோகத்தினால 7 நாள் தள்ளி வைக்கணும். அந்த பிரயாணமே நடக்கல. தயவு செய்து எந்த ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும், சிறியவனோ பெரியவனோ, இங்க இருக்கிறானோ வெளியூர்ல இருக்கிறானோ எங்க இருக்கிறானோ, நம்மளுக்கு தெரிஞ்சு வளர்ந்தவனா இருந்தாலும் எவனா இருந்தாலும், அவனுக்கு விரோதமாய் தயவு செய்து வாயை திறந்துடாதீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட மோசே தான் ஆண்டவரே சொல்ற சாட்சி. என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறவன் தான் ஆண்டவருக்கு முன்பாக குனிந்து பணிகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறானா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த மோசேயின் காலத்திலே ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்து அவனுக்கு மீண்டும் ஒரு விசை அனுக்கிரகத்தை தந்து, மீண்டும் ஒரு கற்பலைகளை எனக்கு இடத்துல கொண்டு வா, நான் மீண்டும் அதை எழுதுவேன். ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, டாபிக்குள்ள வரேன். கடந்த வருஷத்தின் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்துல பெற்றுக்கொள்ளணும்னா 3 விதமான காரியம் சொன்னேன். என்னென்ன? முதலாவது எப்படி இருக்கணும்? ரெண்டாவது பாயிண்ட் அது. முதலாவது காரியம், பழைய மனுஷனை கலைக்கணும். பழைய மனுஷனை கலைக்கணும். ரெண்டாவது, நற்குணத்துல உத்தமமா இருக்கணும். மூன்றாவது, ஆசீர்வாதம் தங்கும்படியாக காணிக்கைகளை செலுத்தணும். இது இப்படி எடுத்துக்கோங்க. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. தலைப்புக்குள்ள வந்துட்டேன், கவனிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, இங்க கவனிங்க,
இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமும் முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த இந்த மாதத்திலும் என் தேவன் போன மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்கு ஒத்த வாக்குத்தத்தமாய் தான் இந்த வருஷத்துல உங்களுக்கு என் தேவன் கட்டளையிட்டு இருக்க இந்த மாதத்திலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்னாடி வரேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யார் இதை கை கொண்டு நடந்தார்கள்? யாரெல்லாம் இதை பின்பற்றி நடந்தார்கள்? தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் யார்? என் தேவனுடைய வார்த்தைக்கு கை கொண்டு நடந்தவர்கள் யார் என்று கேட்டார். சங்கீதம் 94:7 வாசித்த பிரகாரமாய் மேக ஸ்தம்பங்களில் இருந்து தேவன் பேசினார். 99:7 அவர்கள் அவர்கள் பிரமாணங்களையும் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார். என்ன நடக்குதுன்னா, தேவன் மேகஸ்தம்பத்திலிருந்து பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களை கை கொண்டு நடந்தார்கள். யார் இவர்கள்? யார் இவர்கள்? இந்த மைக் கொஞ்சம் யார் இவர்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள். இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற எத்தனை பேர் நாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிற பிள்ளைகள்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களாய் இருந்தால் அவருடைய சாட்சி பிரமாணமாகிய அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாய் இருக்கணும். அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் இதை நானுங்க பின்பற்றி நடக்கணும், அவருக்கு ஏன் கீழ்ப்படிந்து நடக்கணும் கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 4:4 வாசிங்க. கடகடன் வாசிங்க பார்க்கலாம், முடிக்கிறேன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது, என் கட்டளைகளுக்கு நீர் கை கொண்டு கீழ்ப்படிந்தால் நீ பிழைப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் கீழ்ப்படினோம், ஏன் கை கொள்ளணும்னா நீங்கள் பிழைப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக கீழ்ப்படினோம்? எதற்காக கீழ்ப்படினோம்? எதற்காக கீழ்ப்படியணும்? பக்கத்தில் இருக்கிற கைகளை பிடிங்களா? இப்போ பக்கத்தில் இருக்கிற கைகளை பிடிங்க. அவர் கட்டளைகளுக்கும் அவர் சொல்லுக்கும் ஏன் கீழ்ப்படியணும்னா பிழைப்பதற்காக. எதற்கு அவருக்கு கீழ்ப்படியணும்னா, ஏசாயா 56:3 வாசிங்க. ஏன் கீழ்ப்படியணும்னு சொன்னேன். இப்ப எதற்கு அதற்கு கீழ்ப்படியணும்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா 56:1 கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும். எதற்காக நம்ம கை கொள்ளணுமா? ரட்சிப்புனாலே எத்தனை பேர் இந்த மாதத்துல எனக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த மாதத்துல ஒரு சமாதானம் வேணும், இந்த மாதத்துல எனக்கு சந்தோஷம் வேணும், என் குடும்பத்துல ஒரு மாற்றம் வேணும் சொல்லுகிற பிள்ளைகளுக்காக என் ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறபடினால நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும்னா, நான் திரும்பவும் சொல்றேன், போன காரியத்துக்கு ஒத்த காரியமாய் தான் இந்த நாளிலும் என் தேவன் ஒரு 3 விதமான காரியங்களை சொல்லி இருக்கிறார். எடுத்து வாசிங்க. யோவான் 3:7. யோவான் 3:7. நீங்கள் சர்வீஸ்ல என்ன சொன்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பழைய மனுஷனை கலைக்கணும். புதிய மனுஷன் இல்ல, பழைய மனுஷனை கலைக்கணும். இங்க அதே கற்பலைகளுக்கு ஒத்த கற்பலைகளை கவனிங்க. இருதயமாக உங்க கற்பலையில என் தேவன் எழுத விரும்புகிறார். முதலாவது காரியம் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் மறுபடியும் பிறக்கணும். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கைகளை பிடிங்க. நீங்கள் மறுபடியும் பிறக்கணும். அல்லேலூயா. எப்படி பிறக்கணும்? பழைய மனுஷனை கலைத்து போடணும். போன மாசம் எதெல்லாம் விட்டீங்களோ, எதெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்தீங்களோ, தேவன் எதெல்லாம் சொன்னதை நீங்க இதுவரைக்கும் பின்பற்றி நடக்காம இருக்கிறீங்களோ, அதை எல்லாவற்றையும் விட்டு ஒழித்து மீண்டும் ஒரு விசை உங்கள் இருதயமாக பழகல என் தேவன் எழுதுகிறார், மறுபடியும் நீங்கள் பிறக்கணும். அல்லேலூயா. பழைய மனுஷனை வச்சுட்டு இருந்தீங்கன்னா, போன வருஷம் நீங்க எப்படி இருந்தீங்களோ இந்த வருஷமும் நான் அப்படிதான் இருப்பேன். போன வருஷம் நைட் பிரேயருக்கு நான் வரல, இந்த வருஷமும் நைட் பிரேயருக்கு வர மாட்டேன். போன வருஷம் உபவாச கூட்டத்துக்கு வரல, இந்த வருஷமும் உபவாச கூட்டத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, மாசம் மாறும், வருஷம் மாறும், ஒண்ணுமே மாறாது. அல்லேலூயா. சோ உங்களுடைய பழைய மனுஷனை கலைத்து
மீண்டும் ஒரு விசை பிறக்கணும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் எடுத்து வாசிங்க. யோசுவா 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை. யோசுவா 23:6. ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாயும் இடதுபுறமாயும் விலகி போகாமல் அதையெல்லாம் கைக்கொண்டு நடக்கணும். போதுமா? அங்க இரண்டாவது பாயிண்டா நியூ இயர் சர்வீஸ்ல சொன்னது என்னமா? நற்குணத்துல உத்தமமா இருக்கணும். இங்க சொல்லுகிற இரண்டாவது காரியமாய் அவருடைய நியாய பிரமாணத்தை விட்டு விலகாமல் இருக்கணும், உத்தமமா இருக்கணும், நற்குணத்துல இருக்கணும். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? அதே காரியம் தான் இங்க வேற மாதிரி சொல்றாரு. அங்க பழைய மனுஷனை கலைக்கணும், இங்க என்ன சொல்றாரு? மறுபடியும் பிறக்கணும். அங்க நற்குணத்துல உத்தமமா இருக்கணும், இங்க என்ன சொல்றாரு? நியாய பிரமாணத்தை விட்டு விலகாமல் இருக்கணும். மூன்றாவது காரியமா எடுத்து வாசிங்க. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணியிருந்தால், காணிக்கை செலுத்துவேன் சொல்லியிருந்தால், உபவாசத்துக்கு தொடர்ந்து வருவேன் சொல்லியிருந்தால், உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. எப்படியா? உன் வாயினால் சொன்ன பொருத்தனையை நிறைவேற்ற உத்தமமாய் இருக்கிற பிள்ளைகளாய் மாறணும். ஹல்லேலூயா. அங்க மூன்றாவது பாயிண்ட் என்ன? நியூ இயர் சர்வீஸ்ல ஆசீர்வாதம் தங்கும்படியாக காணிக்கைகளை செலுத்தணும். இங்க என்ன சொல்றாரு? ஆசீர்வாதம் உங்களுக்கு தங்கும்படியாக பொருத்தனைகளையும் காணிக்கைகளையும் செலுத்துகிற பிள்ளைகளாய் மாறணும். ஹல்லேலூயா. உற்சாகமாய் செலுத்தணுமா? ஆமென். ஹல்லேலூயா. 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 வசூயா. அப்போ இந்த மூன்று விதமான காரியங்களை செய்யணும். முதலாவது வாங்க கவனிங்க. நியூ இயர்ல சொன்னதை தான் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி திரும்பவும் உங்க கைகளினால ஒரு பலகையை எழுத சொல்லி உங்கள் இருதயமாக எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல கல்லான இருதயத்தை எடுத்து இந்த மாதத்துல சதையான இருதயத்தை வைத்து அதுல என் தேவன் எழுதுகிறார். மீண்டும் ஒரு விசை பழைய மனுஷனை கலைடான்னு சொன்ன கலைக்கல. போன மாசத்துல காணிக்கை செலுத்தினா ஆசீர்வாதம் சொன்னா அதையும் செலுத்தல. ஆண்டு தேவனுக்கு முன்பாக நற்குணத்திலும் உத்தமமாயிரும் சொன்னா அதையும் செலுத்தாதனால மீண்டும் ஒரு விசை இந்த மாதத்துல மீண்டும் ஒரு விசை உங்கள் இருதயத்தில் எழுதுற, நீ மறுபடியும் பெறடாடே. ஆமென். ஆண்ட்ரூ சாம் பிரபு ஆகிய நீ மறுபடியும் பிறக்கணும், பழையச கலைச்சு போடு. ஆமென். உங்களை சொன்ன கோவப்படுவீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உத்தமமும் நற்குணமாய் இருடானா நீ போன மாசம் ஃபுல்லா ஒழுங்கா இல்ல, அப்பப்போ ஒரு மாதிரி இருந்துட்ட. அதனால நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடடா. ஆமென். இந்த மாசமும் திரும்பி எழுதுறாரு. மூன்றாவதாய் அங்க காணிக்கைகளை கொடுத்தாதான் நீ ஆசீர்வாதமா இருப்ப சொன்ன, நீ கொடுக்கல. இந்த மாதத்துல திரும்பவும் சொல்ற, ஆண்டவர் உங்களுக்கு வாயினால் சொன்ன வார்த்தையிலும் காணிக்கைகளையும் பொருத்தனைகளும் தேவனுக்கு செலுத்த பிரியப்படுங்க. ஹல்லேலூயா. 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 அப்பொழுது என்ன நடக்கும்? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. இந்த மூன்றையும் நீங்க இந்த மாதத்துல செய்யும் போது வெளிப்படுத்தல் 22:7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். கைக்கொள்ளுகிறவர்கள் எப்படியா இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? பயங்கரமான அதிசயமான காரியத்தை செய்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதை பெற்றுக்கொள்ளத்துக்கு மூன்று விதமான காரியம் செய்யணும். என்ன பண்ணணும்? மறுபடியும் பிறக்கணும். பழச கலைச்சு போட்டு மறுபடியும் பிறக்கணும். நற்குணத்திலும் உத்தமமா இருந்து நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கணும். மூன்றாவது உற்சாகமான பலிகளை பொருத்தனைகளை காணிக்கைகளை ஆசீர்வாதம் தங்கும்படியாக செலுத்தணும். ஹல்லேலூயா. அப்பதான் நீங்க பாக்கியவான்களாய் அந்த பிரைஸை தட்டி தூக்கிட்டு போயிடுவீங்க. ஹல்லேலூயா. 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 அந்த பிரைஸ் பாக்கியவாதிகளாய் மாறின உடனே இப்ப ரெபேக்கா சிஸ்டர் பாக்கியவாதியா மாறிட்டாங்க. இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறாங்கன்னா அப்ப ரெபேக்கா சிஸ்டர் ஆண்ட வருவாரு. ஆண்டவர் எடுத்து வாசிங்க. அப்பதான் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரின் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை. என்னமா இப்ப என்ன பண்ணிருக்காரு? இப்போ இந்த வருஷம் இந்த மாதத்துல
இந்த மாதத்துல என்ன பண்ணிருக்காரு? பாக்கினால் நம்மளுக்கு சொல்லிட்டாரு, நீங்கள் பாக்கியவதிகா இந்த 3 விதமான காரியங்களை செய்யும் போது தங்கள் கரத்தினாலே அது செய்து முடிக்கிற வல்லவராய் இருக்கிறார். அவ வார்த்தையில சொன்னதை கரத்தினால செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்போ பாக்கியவதியா மாறணும்? எப்ப பாக்கியவதியா மாறுவீங்க? 3 விதமான என்ன 3 விதமான காரியம் செய்யணும்? மறுபடியும் பிறக்கணும். பழைய மனுஷன், பழைய காரியங்கள் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு புதிய மனுஷனாய் பிறக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நற்குணத்திலும் உத்தமத்திலும் நியாய பிரமாணத்தின் புஸ்தகத்தை கடைபிடித்து நடக்கிற பிள்ளைகளாய் மாறணும். ஹல்லேலூயா. 3வது, தேவனுக்கு காணிக்கைகளையும் தசம்பாகளையும் பொருத்தனைகளையும் ஜீவ பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் நன்றி பலிகளையும் செலுத்தும் போது என் தேவனுக்கு நீங்கள் பாக்கியவதிகளாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போதான் 3 விதமான பலனை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். பிரசங்க 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க, டக்கு டக்குன்னு வாசிங்க. பிரசங்க 8:5. என் கற்பனைகளை நான் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் கை கொள்ளுகிறவன் என்னவா இந்த மாதத்துல ஒரு தீங்கையும் காண போறதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு நஷ்டமும் வர போறதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு செலவினமும் ஆக போறதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஒரு பலவீனமும் உங்க குடும்பத்துல வர போறதில்லை. ஹல்லேலூயா. 2வது காரியம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அருள செய்து கை கொண்டு என்ன பண்றாரா? மற்றவனுக்கு ஆணையிட்டதெல்லாம் போக நீ மற்றவனுக்கு ஆளும்படியாக என் தேவன் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது காரியமாய் சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவதற்கு. என்ன நடக்குதுன்னா, நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை உங்கள் கரத்தினால சுதந்தரிக்கும்படியாக என் தேவன் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 விதமான பலன் சொல்லியிருக்கிறோம். 1வது பலன், ஒரு தீங்கும் காண போறதில்லை. பக்கத்துல இருக்க கையில பிடிச்சு சொல்லுங்க, இந்த மாதத்துல என் தேவன் உங்களோடு கூட இருந்தால் பயங்கரமான அதிசயம் நடக்கும். ஒரு தீங்கும் காண மாட்டீங்க. 2வதாக அப்படியே சொல்லுங்க, 2வதாக என் தேவன் உங்களோடு கூட இருந்தால் பயங்கரமான அதிசயம் நடக்கும். உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுப்பார். நீங்க மற்றவர்களை அரசாளுவீர்கள். 3வதாக என் தேவன் உங்களிடத்தில் உடன்படிக்கை செய்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களுக்கு பயங்கரமான அதிசயத்தை காண செய்வார். ஹல்லேலூயா. அப்போ இங்க பிரசங்கத்தை கை கொண்டீர்களானால் ரட்சிக்கப்படுவீங்க. அப்படி நீங்க இதை கேட்டு அப்படியே விட்டுட்டு சும்மா ஜாலிக்காக வந்துட்டு போனீங்கன்னா உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குமா? வாக்குத்தத்தம் வந்துச்சு, சூப்பர் வாக்குத்தத்தம், ஆண்டவர் எனக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கா, நான் விசுவாசிக்கிறேன், அது எனக்கு நடக்கும்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்பே இல்லை. அது வேஸ்ட் தான் அந்த விசுவாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வார்த்தையின் பிரகாரமாய் பிரசங்கத்தின் பிரகாரமாய் இன்னைக்கு பேசின வார்த்தையின் பிரகாரமாய் கை கொண்டு நடந்தாதான் உங்க விசுவாசத்தை நாளே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யார் இதை கை கொள்ள மாட்டார்கள்? முடிக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 14:24. 14:24. என்னில் அன்பாய் இராதவன். யாரு கை கொள்ள மாட்டாங்களா? என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். போதுமா? யாரா? யாரா? தேவனிடத்துல அன்பாய் இருக்காதவன் தான் வசனத்தை கை கொள்ள மாட்டான். தேவனிடத்துல அன்பை செலுத்தாதவன் தான் நைட் பிரேயருக்கு வராம தூங்குவான். தேவனிடத்துல அன்பை காட்டாதவன் தான் உபவாச கூட்டத்துக்கு வர மாட்டான். ஹல்லேலூயா. இதுக்கு மட்டும் வராது. இத கூடலாம் தேவையில்லை. நீ பழைய மனுஷனுக்கு கலைடா. என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி என் கூட அன்பாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எச்சரிப்பின் சத்தம் முடிக்கிறேன். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை
யாக்கோபு 2:10. எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும். நீங்க இந்த 3 விதமான காரியங்கள் பாஸ்டர் இவ்வளவு நாளும் சொன்னத நீங்க கை கொண்டு இருந்தும் ஒன்றிலே தவறினால். என்னவா? எல்லாரும் சொல்லுங்க. ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். இதுக்கு ஏற்ற ஒரு பழமொழி சொல்லுங்களேன். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு. இங்கிலீஷ் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் கை கொள்ளுகிற மகளே, கட்டளைகளெல்லாம் சூப்பரா கை கொள்ற, பழைய மனுஷனை கலைச்சிட்ட, ஆனா இந்த காணிக்க விஷயத்துல விட்டுட்டிய, மொத்தமும் போயிடுச்சு. அல்லேலூயா. ஒரு தப்பு பண்ணாலும் தப்பு. பக்கத்துல இருக்கிற கைகளை எப்படிங்க? ஃபர்ஸ்ட் நான் காணிக்க கொடுக்கிறேன், தசமாக செலுத்துறேன், நியாய பிரமாணத்தின் பிரகாரம் நடக்கிறேன், ஆனா பழைய மாறல, அதே ஆன்ஸ் போடுறேன், அதே குள்ளி போடுறேன், அதே தண்ணி அடிக்கிறேன், அதே சிகரெட் குடிக்கிறேன்னா தப்பு. பக்கத்துல கையில எப்படிங்க? ஒரு தப்பு செஞ்சாலும் தப்புதான், 10 தப்பு செஞ்சாலும் தப்புதான். தேவன் கேட்டதை கீழ்ப்படியாமல் இருந்தாலும் தப்புதான். அல்லேலூயா. யார் கையோட சொன்னா? கை எப்படிங்க? தப்பு தப்புதான், தப்பு தப்புதான். பழைய மனுஷனை கலைக்கலன்னா எல்லாரும் சொல்ல போறீங்க தப்புதான் சொல்ல போறீங்க. எல்லாரும் சத்தமா சொல்ல போறீங்க. பழைய மனுஷனை கலைக்கலன்னா, நியாய பிரமாணத்தை கை கொள்ளலனா, காணிக்கை ஒழுங்கா செலுத்தலனா, சொல்ற ஒரே ஒரு காரியமா, எல்லாவற்றையும் கை கொள்ளுறீங்க, ஏதாவது ஒண்ணுத்தினால உங்களுடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருந்தா அதை இந்த நாள்ல ஒப்பு கொடுத்து கடந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? கரங்களை தேவனுக்கு நேராய் உயர்த்தி, உங்கள் வலது கையை தேவனுக்கு நேராய் உயர்த்தி, நீர் இந்த நாளில் எங்களுக்கு கற்பித்த பிரகாரமாய் பழைய மனுஷனை கலைத்து மீண்டும் ஒரு விசை பிறக்கும்படியாக ஆண்டவரே, உமக்கு உத்தமமும் நற்குணத்துல உத்தமமாய் இருக்கிற பிள்ளைகளாய், நியாய பிரமாணத்தின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை நாங்கள் கடைபிடித்து நடக்கிற பிள்ளைகளாய் ஆசீர்வாதம் எங்கள் வீட்டிலே, குடும்பத்திலே, சபையிலே தங்கும்படியாக, என் நிமித்தமாய் ஒரு ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்தில் தங்கும்படியாக, என் நிமித்தமாய் ஆசீர்வாதம் இந்த சபையில தங்கும்படியாக, சபைக்கு துணை நிற்கும்படியாக, காணிக்கைகளின் பொருத்தனைகளிலும் நாங்கள் உண்மையாய் இருக்கும்படியாக எங்களை நடத்துவீராக சொல்லி எல்லாரும் உங்க வலது கை வானத்துக்கு நேரம் ஏறெடுத்து இந்த நாள் கால வேளையில ஆண்டவரே மீண்டும் ஒரு விசை எங்கள் கைகளினால் எங்கள் இருதயத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 2ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாள் காலையில் உம்முடைய கரங்களில் ஒப்பு வைக்கிறோம். எங்கள் இருதயமாகிய பலகையிலே நீர் ஒரு விசை எழுதியிருக்கிற பிரகாரமாய் நாங்கள் பின்பற்றி நடக்கும்படியாக, இதை கை கொண்டு நடக்கும்படியாக, எங்கள் ஊழியக்காரர் எங்களுக்கு போதித்த பிரகாரமாய், இந்த பிரசங்கத்தின் பிரகாரமாய் ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்களை நடக்க நீர் கிருபை தருவீர். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். பலவீனத்தோடு காணப்படுதான் ஒவ்வொரு பிள்ளைகளும் சரீரத்தை உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் என் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பி இந்த மாதம் முழுவதும் நீ நடத்துவீராக. சுகம் பலன் ஆரோக்கியத்தை காட்டி மீதியான காலத்தும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே.